ஏன் பாத்தியா இயேசுவே? நான் பார்த்துக்கிறேன். நான் நாளைக்கு எல்லாமே வந்துடும். இல்லை இது அங்கே வைக்கணுமா? அது சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம்ம இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். யார் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல அசையாது இருப்பார்களாம். அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆகையால நாம் எப்படி இருக்கிறோம், அதாகப்பட்டது நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஊழியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Glory to God. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச முடியாது ஒரு விஷயம் கூட ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உங்களுடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தை இன்னுமாக மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். பிரிந்த எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக சேர வேண்டும். எந்த மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த பிரிவினை ஆவிகளுக்கு இடம் கொடாமல் மீண்டுமாக ஊழியங்களை கட்டி எழுப்ப வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி பொறுப்பிடும். ஆமென். இந்த இடத்துல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்தால் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய பிளானின் படி, அவருடைய செயல்களின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைவுகளின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கிடைக்கும். அப்போ தேவனுடைய ஆவி, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்றும் சொல்லப்படுவார்கள். அப்போ தேவனுடைய ஆவிகளுக்கு மாம்சத்திற்கு நாம் இடம் கொடாமல் கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிப்போம். 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். என்னென்ன இருக்கு நமக்குள்ள? பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதகங்கள் இருக்கு, மார்க்க பேதங்கள். இவர் யார், இவர் என்ன இப்படி சொல்றாரு, இவர் பேசுறது சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை, இவர் பாடினது சரியில்லை, இவருடைய ஆராதனை சரியில்லை, இப்படி மார்க்க பேதங்களும் இருக்கிறபடினால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம மனுஷ மார்க்கமாய் நாம் நடக்கவே கூடாது. நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ஆவியினால்தான் நடத்தப்பட வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒரு தேவனை போல, தேவ தூதரை போல நாம் காண வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம், பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு கிரியைகள், நம்மளுடைய பேச்சுக்கள் முதல் கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரையும் நாம் என்னவா புண்படுத்தும்படியாக, குற்றம் சொல்லும்படியாக, மனதை புண்படுத்தும்படியாக நம்ம பேசவே கூடாது. அது மனைவியாகட்டும், மகளாகட்டும், மகனாகட்டும், நம்மளோட பெரியவங்களோ சின்னவங்களோ அப்படி அல்ல, வெளியில இருக்கிறோம் எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய காரியங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்னவென்றால் யாவரிடமும் நம்ம சமாதானமாக இருக்க நாடுங்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு கூர்ந்து அவர்கள் மனது புண்படாதபடி. அப்ப என்ன ஒரு வசனம் சொல்கிறது? துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் என்று பிரசங்கி சொல்கிறார். அப்போ
அப்படியாக நான் யோசிச்சேன். துன்மார்க்கனை தேவன் ஞானத்துல கொண்டு வருவது கரெக்ட். துன்மார்க்கன் அவன் பாவின் தேடு. அப்ப இந்த சன்மார்க்கனை தேவன் எதற்காக நியாயத்துல கொண்டு வர வேண்டும்? அப்படி என்றால் துன்மார்க்கனை காட்டிலும் சன்மார்க்கன் இடத்துல தான் அதிக பாவம் இருக்கிறதாக நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு துன்மார்க்கன் ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, திருட வேணும்னா போறான், நேராக எகிரி குதிக்கிறான், திருடிட்டு வந்துடுறான். ஒருத்தர் கொலை செய்யணும்னா நேராக போறான், கத்தி எடுக்கிறான், குத்துறான், கொலை செய்துட்டு வந்துடுறான். இது துன்மார்க்கன் நமக்கு தெரியுது. அவன் குடிக்க போறோம்னா நேராக போய் குடிச்சிட்டு வந்துடுறான். ஆனா இந்த சன்மார்க்கன் என்பவன் தன் உள்ளுக்குள்ளே அநேக கொலைகளையும், அநேக திருடுகளையும், அநேக கவலைகளையும், பொறாமைகளையும், எரிச்சல்களையும் கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது சொல்லுவாங்க, அப்படியே பொத்தி போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, செத்துன்னு போற வழியில இப்படி எல்லாம். இதெல்லாம் யாருடைய வேலை? சன்மார்க்கனுடைய எண்ணங்கள். அதாகப்பட்டது சகல எண்ணங்களையும் சகல கிரியைகளையும் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறபடியினால், நான் உங்களை நியாயம் விசாரிக்கும் அந்நாளிலே உன் இருதயம் தாங்குமோ? எல்லா வசனமும் எடுக்கல, அது எடுத்த லேட்டாகும். உன் இருதயம் தாங்குமோ, உன்னுடைய கையிலே பலன் உண்டாயிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சகல எண்ணங்களை, அவர் எண்ணங்களை உள்ளின் திரியங்களும் ஆராய்கிறவர். உன் எண்ணங்கள், இருதய, யோசனை எல்லாவற்றையும் அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. ஆகையால நாம் எல்லா காரியங்களிலும் நன்மை செய்கிறவர்களாக, அவர் எப்படி நம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அப்படியாக அவர் நன்மை, நாமும் அவரை போல நன்மை செய்கிறவராக காணப்பட பிரயாசப்பட வேண்டும். அப்போ அன்பு உனக்கு இராவிட்டால் என்ன, உனக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இது நாம் எதற்கு இடம் கொடுக்க கூடாது? இந்த இடத்துல பாருங்க, பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதகங்கள் இருக்கிறது, இந்த பிரிவினை ஆவிகள். இந்த ஒரு சபை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சபை கூடி வரும் பொழுது முடிஞ்ச உடனே பிரிவினை, 2 டீம் இருக்கும். எல்லா சபையிலும் சின்ன சபையா இருக்கும், மொத்தம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 2 குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை சார்ந்து ஒரு 4 குடும்பம் இருக்கும். இந்த ஒரு பிரிவினை, இவங்க சரியில்லை, அவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, அதை இது பண்றாங்க, இந்த இது பண்றாங்க. காணிக்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கெல்லாம் எத்தனையோ வருஷமா காணிக்கை நாங்கள் வாங்கினது கிடையாது. காணிக்கை ஒரு அம்மா சொன்னது அந்த நாள்ல இருந்தா நான் காணிக்கையை வாங்க ஆரம்பிச்சேன். அப்போ ஏன் சொன்னா, காணிக்கை வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டியது. அது ஊழியக்காரனாச்சு, அவங்களாச்சு. அதை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. சிலர் என்ன வருமானம் வந்துச்சுன்னு கூட பார்க்கக்கூடாது, என்ன செய்யலான்னு கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த காரியம் அவர்களுடையது. நம்ம என்ன காரியம், என் ஆலயத்தில் நீ ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமம் பாகங்களை பண்டைய சாலையில கொண்டு வாங்க. இதை நீ கொண்டு வந்துட வேண்டியதுதான் உன் வேலை. மற்றபடி அதெல்லாம் நீ ஆராய்ஞ்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு அதை கொண்டு போய் அங்கே பேசிக்கிட்டு பிரிவினை கொண்டு வந்து ஊழியத்தை உடைக்கிறது, சபையை உடைக்கிறது, இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்குதான் சொல்ற, விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து வகை தேடிக்கொண்டிருக்கான். அப்போ அதுல நம்ம இருக்கிற கும்பல்லையே அவன் யார் வீக்கின்னு பார்ப்பான், சுற்றிக்கிட்டு அவனை பிடிப்பான். நீ போய் பேசு, இப்படி சொல்லு, பாத்தியா பாரு, இவ்வளோ பத்தியாவை எடுத்துட்டு போறாரு, அவர் பாரு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அவர் பாரு அவங்களுக்கு தான் ஜெபிக்கிறார், அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அல்லாமல் தேவனுக்கு மறைவாக ஒரு காரியமும் நடக்கவில்லை. நீ ஒரு இடத்துல துக்கப்படுகிற, அவமானப்படுகிற, உயர்த்தப்படலைன்னா தேவ திட்டம் உன்னை உருவாக்குறார். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியில நீ நடத்தப்படுகிற ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு உன்னை கனம் பண்ணலாம். we don't need that. அது அந்த கனம் நமக்கு வேண்டாம். கர்த்தரை நமக்கு கனம். அப்ப நாம் என்ன இருக்கணும், தேவன் நம்ம என்ன சொல்றாரு, கைத்தட்ட சொன்னா கைத்தட்டு, சோத்திரம் பண்ண சொன்னா சோத்திரம் பண்ண, அல்லேலூயா பண்ண சொன்னா, எதையும் நாம் பிரயாசப்படாது. தேவ அழைப்புக்கு, தேவ திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, கொரிந்தியர் சபையில அவங்க எவ்வளவோ பிரசங்கங்களை செய்தோம், அந்த ஜனங்கள் மனம் மாறவே இல்லை. அப்போ மோசேயை பாருங்க, மோசேயை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர். யாத்திராகமம் புஸ்தகம் 16, எண்ணாகமம் 16, எண்ணாகமத்துல 16:1 3 வரைக்கும்.
ஐயா இது தானே லேவிக்கு பிறந்ததுன்னு. லேவிக்கு பிறந்த கோலாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோலாரி என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசையை அழைத்தவர் தேவன். அவர் அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரியான பதவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் திக்குவாயன் மந்தனா உடையவன். நீங்க மூழியத்துல அழைத்த ஒவ்வொருவரும் பாருங்க ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. இவரு எரேமியா சொல்ற, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் போக்குவரவு அறியாம இருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை நம்ம முதல்ல அழைக்கும் போது சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ அசுத்த உதனை அக்கிரம செய்கைகள் மத்தியில ஏன்னா அவங்க அதை விட்டு விலக பார்க்கறாங்க. அதை விரும்பல அவங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கணும். அப்ப அந்த மோசே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாக ஊர்ஜிதமாக உன் வாயோடு நான் இருந்து பேசுவேன், நீ போ, அது பத்தலைன்னா உன் தம்பி ஆரோனையும் நான் அனுப்புறேன்னு சொல்றாரு. அவரு அனுப்பி அழைத்து அனுப்பி அவர் நடத்திப்பின்படி நடக்குது. இதற்குள்ள என்ன நடக்குது, லேவிக்கு பிறந்ததான கேராகு என்பவனும் அப்ப ரூபன் வம்சத்தான எலியாபின் ஆபிராமு ஓனு இவங்கெல்லாம் சேர்ந்து சங்க தலைவர்கள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, நீ இன்னும் கர்த்தருக்கு மேலாக உன்னை உயர்த்துற, உன்னை வச்சுதான் கர்த்தர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக கூட்டம் போடுறாங்க. இதுதான் பிரிவினையின் ஆவி. சபை ஒன்று கூடி நடந்து வருது ஜனங்கள், இதுக்குள்ளாக ஒரு பிரிவினை ஆவியும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ உடனே மோசே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே சக மனுஷர்களுக்கு போல இவங்களுக்கு நடக்காம இவங்களுக்கு நடக்கிறது சம்பவிக்கிறது புது விதமா இருக்கணும், யாருக்குமே நடக்காதா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பயத்தை உங்களுக்கு காட்டுமோன்னு சொல்லி அவருக்கு கேட்கிறார். கேட்ட உடனே என்ன நடக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய ஒரு காரியம் 30ல இருந்து படிக்கும். அதே வசனம் 30 அதே அதிகாரம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை 29 கூட படிங்க. 29 சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அவரு மனசு எவ்வளவு புண்படுத்தப்பட்டிருந்தா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் இந்த மாதிரியாக அவர் ஜெபிக்க தோணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமியே பிளந்துச்சு. அவருடைய மனவேதனை அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் பண்ணி அந்த சபையை கலக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே மனத்தாழ்மை உள்ள ஒரு மனுஷன், அவருக்குள்ள இப்படி ஒரு சுபாவம் வர காரணம் என்னன்னா இந்த மாதிரியான பிரிவினை ஆவி அவரால் முடியல. ஆண்டவரே சக மனுஷர்களுக்கு சாவறது போல இவங்க சாகக்கூடாது, நேரிடுறது போல நீங்க தான் என்ன நடத்துறீங்கன்னு அவங்க அறியணும், அதன்படி ஒரு புது விதமா பண்ணுங்கன்னு பூமி அப்படியே பிளக்குது. பூமி பிளந்து உயிரோட எத்தனை பேர் இறங்குறாங்க, 250 பேரை படிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். நல்லா கவனிங்க. அப்படியே திறக்குது. அவங்களுக்கு உண்டான ஆசி முதல் கொண்டு ஒரு பொருள் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து உள்ள போட்டு மூடி அப்படியே பாதாளத்தில் முடியாது. எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க,
பிரிவினை. கர்த்தருடைய ஊழியத்துல நீ பிரிவினையை கொண்டு வந்தீங்கன்னா உன்னை கர்த்தர் தாறுமாறாக மாற்றுவார். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்குதான் எல்லா விதத்திலும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கோம். எப்படின்னா, மிஞ்சின நீதிமானாக இராத, காலத்துக்கு முன்னால நீ ஏன் சாக வேணும், எப்படி மிஞ்சிக்காத எல்லாத்தையும். எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் நிறைய வார்த்தைகள் தெரியுது, நான் பிரசங்கிப்பேன், நான் பெரிய இடத்துல நான் போயிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஆகும் என்று ஒன்று யோசிக்கிறதுக்கு கூட நான் தகுதியானவன். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம சிந்தை ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இல்லைங்க அது நமக்கு பெரிய இடத்து சமாச்சாரம், சிலர் சொல்லுறது இருக்கும், நமக்கு எதுங்க அதை ஏங்க பேசுறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியம், அவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொண்டு வண்ணமாக ஒவ்வொன்றையும் அப்படியே சேர்த்து நடத்திக்கிட்டு வர்றார். அந்த ட்ராக்ல போற அந்த ரூட்டை பிரிக்கிறதுக்கு இந்த ஆவிகள் கிரியேஷன். இதற்கு நாம் தான் இடம் கொடுக்கவே கூடாது. இவங்க இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, இவங்க அப்படி செய்தாங்க. பொம்பளைங்களை விட ரொம்ப தாசியா பேசுற ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவரு தான் சரியில்லை. அப்போ நாம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தயவு செய்து இனிமே அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. தட்ஸ் இட். அப்பதான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்தது, அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். ஓடுறாங்க. அக்கினி தேர்த்திக்கிட்டு போகுது. எங்க இருந்து பாருங்க, அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு, எங்க இருந்து புறப்படுது? கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு தேர்த்திக்கிட்டு ஓடு. தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. தூபம் காட்டின 250 பேரையும் எரிச்சு போட்டுருச்சு. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு விரோதமா பேசிட்டு, மோசைக்கு விரோதமா பேசிட்டு தூபம் காட்டினாங்க. அப்போ நம்மளுடைய காரியம் என்னவென்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அப்ப பிறருடைய காரியங்களில், நாம் மிஞ்சின காரியங்களில நாம் தலையிடுவது நமக்கு வேண்டாத காரியம். நமக்கு அது இல்லைங்க, அந்த விஷயம் எனக்கு வேண்டாம். இது கர்த்தருடைய காரியம். நம்மளுடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்? முதலாவது தேவனிடத்திலேயும் நம்மளை நடத்திப்பு இடத்தில். யோவான் சொல்கிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. எப்படி? நாங்கள் கண்ணார கண்டு காதால கேட்டு அவரை தொட்டு வார்த்தை நாங்கள் எழுதுகிறது, நாங்கள் சொல்லுகிறது. நீங்க எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ இது என்னன்னா பிரிக்கிறதுக்கு. இந்த ஒரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:36 படிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இங்க ஒரு கொஸ்டினும் போட்டிருக்காரு. அப்ப யாரு நம்மளை பிரிக்கிறது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்கிறது? சாத்தான். சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? பிடிச்சுக்க மாட்டான். சாத்தான் நம்மள பிடிக்கிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் ரூட் எடுக்கிறான். இங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. எடுத்து என்ன பண்றான்? உபத்திரவத்தை கொடுக்கறான், மன வியாகுலத்தை கொடுக்கறான், துன்பத்தை கொடுக்கறான், பசியை கொடுக்கறான், நாச மோசத்தை கொடுக்கறான், நிர்வாணத்தை கொடுக்கறான். பசியை அது படிங்க ஐயா. அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அப்போ இந்த எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, நான் அந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9 இருந்து படிங்க. எங்களுக்கு
அதனை எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் அவங்களுடைய தீர்க்க தரிசனம் மனுஷருக்கும் நாங்க அப்போஸ்தலரு நாங்க மரணத்துக்கு குறிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாரு. அப்படிதானே ஆச்சு? அப்போஸ்தலருங்க முடிவு என்ன ஆச்சு? நாங்க மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள். இதுதாங்க ஊழியம். தெரிஞ்சு விட்டு நடக்கணும் விஷயம். உலகத்திற்கு எல்லாம் தூதருக்கும் மனுஷனுக்கு வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரன் இப்படி சொல்லணும். நம்ம கிட்ட சொல்றது ஐயோ கிறிஸ்துவ நிமித்தம் நாங்க பைத்தியக்காரன், நீங்கள் கிறிஸ்துவில புத்திசாலி, நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நாங்கள் பலவீனர், நீங்க பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். ஸ்தோத்திரம். அது அடுத்தது நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளிலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சாகிறோம். அப்போ இவங்க இந்த அனுபவம் எல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே கிடைக்கிறது. அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாங்க பசியில இருந்துட்டோம், தாகத்தோட இருந்தோம், நிர்வாணியா இருந்தோம், குற்றுன்றோம், தங்க இடமில்லாத இருந்தோம். அது மாத்திரமல்ல, 1 அடி கப்பல்னால வந்த சேதனம், இப்படி அநேக பாதிப்புகளுக்குள்ளாக அவங்க கடந்து வந்து ஒரு பூரண புருஷனாக, ஒரு பூரண நடத்திப்பை நடத்துகிறவர்களாக அவர்கள் தேறினவர்களாக காணப்படுகிறார்கள். அப்ப நாமும் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆற்றி தேற்றி அவர்களுக்கு நல்ல வழிகளை நடத்த வேண்டும். அப்ப நாம் நல் வழியில நடத்த வேண்டும் என்றால் நாம் நன்றாக சத்தியத்தை அறிந்து மேய்ந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியத்தை நாம தினந்தோறும் அறிந்து ஆராய்ந்து நிதானித்து வேதத்தில் உள்ளபடி நாம் செய்ய வேண்டும். வேதத்தில் எப்படி இருக்கிறது, இந்த ஊழியங்கள் எப்படி நடக்க வேண்டும், இப்படி திட்டங்களையும் எல்லாவற்றையும் வகையறுத்து செய்ய வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால், தேவன் யாருக்கு முதல்ல பிளான் கொடுப்பார் என்றால், ஒரு ஊழியத்துல அந்த ஊழியத்தை நடத்துகிறதான நடத்திப்பு. அவங்க வேணா அநேகருடைய சஜஷனை கேட்கலாம், ஆனா அவங்களுக்கு ஆர்டர் மேல இருந்து வந்திருக்கும். ஒரு சபை நடத்துது, ஒரு ஊழியம் பண்ண போற, அதனுடைய பிளான் எல்லா திட்டத்தையும் அவர் கொடுத்துருப்பார். இந்த சபை டேபிள் இங்க வை, சேர் அங்க வை, பாய் இங்க போடணும், ஃபேன் இங்க வைக்கணும், இதெல்லாம் அவருக்கு தெரியும், கொடுத்துட்டு இருப்பார். இருந்தாலும் ஒரு சஜஷன் கேட்பார். டிசைட் பண்றது அவரு தான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நான் சொல்லி அவருக்கு வைக்கிறேன். எப்படி நான் சொல்லி அவருக்கு இங்க வைக்கிறேன். என்ன ஆகும்? முகநாடி காயின போல முகநாடி வேறுபடவே கூடாது. எரிச்சலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம சொல்றதை கேட்கல. ஏன்னா நாம் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் குழந்தைகள் தேவனுடைய வசனத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்து படிக்க 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 நம்மளுடைய முழு சரீரமும் கர்த்தருடைய சத்தியத்திலே சத்தியத்திலே வளருவோம். இவர் தான் கிறிஸ்தவன், இவர் தான் கிறிஸ்தவன். நீ நடக்கும் பொழுது எழும்பி நிற்பார்கள். காரணம், உனக்கு கர்த்தர் உன்னோட இருக்கிறது அவங்க உணர்வோம். அப்ப இப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் செய்ய நம்மளுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் அநேகமாயம் இருக்க வேண்டும். பசி, பட்டினி, துக்கம், நிர்வாணம், இல்ல குட்டுண்டோம், அவமானம். இப்ப நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நினைச்சேன், இந்த பனியில எல்லாம் ஏழைங்க பிளாட்பாரத்தில் படுத்திருப்பாங்களே, ஒரு 50 பெட்ஷீட் வாங்கி எல்லாருக்கும் சில முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் தாட்டு போயிடுச்சு. பீச்சுக்கிட்ட இருப்பாங்களா, இங்கே இருப்பாங்களா அப்படின்னு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவ்வளவு குளிர்ல இவங்கெல்லாம் எங்க படுத்திருக்கிறாங்க? குற்றண்டூர்களாகவும் நிர்வாணிகளாகவும் தங்க இடம் இல்லாதவர்களா, பசி இல்லாதவர்களா, சிலர்லாம் சேர்க்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ இப்படியாக அவர்கள் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க எல்லாரும் தொடத்து போடுகிற குப்பையை போல. இந்த வார்த்தை ஒண்டி நம்ம கிட்ட எப்பொழுது இருக்கும். கந்தையை போல ஆகும், அழுக்கை போல ஆகும். அது அடுத்தது யூஸே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் சொல்றோம். அப்ப இப்படியாக நம்மை ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய மேன்மை ஒன்றும் இல்லை என்று நாம் என்றைக்கு முழுமையாக உண்மையாக சிந்தித்து மைண்ட்ல செட் பண்றோமோ அன்றையிலிருந்து நாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மாறாக நாங்க இப்படிதான் நல்ல ஊழியம் செய்வார். என்ன பண்ணுவாரு? நல்ல ஊழியம் செய்வார். சொற்ப மதியம். அந்த வசனம் படிங்க, பைபிள்ல பிரசங்கி 11:1 கூட படிக்கும். பிரசங்கி 11:1. புனாரத்தை தண்ணீர்கள் போடு. இல்ல 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். Glory to God. பாருங்க, செத்த ஈக்கள் ஒரு பரிமள தைலத்தை எடுத்துட்டு போறான், அது ஒரு பால் எடுத்துட்டு போறான். அந்த பால்ல ஒரு ஈ விழுந்தான்னா ஆச்சு, மொத்தம் கெட்டு போச்சு. ஒரு அந்த பரிமள தைல எடுத்துட்டு போகும்போது அதுல ஒரு ஈ விழுந்தது, அது மாதிரி ஒரு டீயில ஒரு ஈ விழுந்தான்னாச்சு, மொத்தம் கெட்டு போச்சு. அது எதுக்கு? கீழே கொட்டுறதுக்கு தான். அதே போல நாம் அவ்வளவு பரிசுத்தமாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழும்பி பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறோம். சொற்ப மதீனமான வார்த்தை, சொற்ப மதீனமான செய்கை, சொற்ப மதீனமான கிரியைகள், இவைகளெல்லாம் என்ன பண்ணோம்? கெட்டு நாரி போக பண்ணும். கெட்டு என்ன பண்ணும்? நாரி போகும். இப்ப நம்ம ஜீவியத்துல அவ்வளவு நாள் கட்டி எழுப்பினது எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஒரு வாட்டி ஒரு இதுல போய்கிட்டு இருக்கோம் பைக்கில். ஒருத்தர் எங்கள் மேலே தப்பு இல்லை, நானும் ஒரு பிரதரும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி பேசினார். அப்போ நான் சொன்னேன், என்னங்க என்ன பேசுகிற, என்ன யாருக்கிட்ட பேசுகிற அப்படின்னு. அப்போ உடனே அவருடைய கையை பிடிச்சி சொன்னார், பிரதர் நீங்கள் யார் என்ன கேட்டார். அப்படியே ஆஃப் ஆகிட்டு அப்புறம் சொன்னார், நீ இவ்வளவு நாள் கட்டி எழுப்பின ஜீவியத்தை பாழாக்கிக்க போறியா இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக? விடுபட நீ இவ்வளவு நாள ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கட்டி எழுப்பி மறுரூபத்தின் ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம்னு நமக்கே தெரியாது. கிறிஸ்துவுக்குள் நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம் நாளுக்கு நாள். எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியா இருக்கிறோம்? ஒரு சொற்ப மதியினம் என்ன பண்ணோம்? கெட்டு நாரி போகுது. நிறைய ஊழியக்காரர்கள் அப்படிதான், நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்க, பாவங்கள்ல விழுந்து போயிட்டாங்க. பணாசை, அதான் பொருளாசை, மாம்ச இச்சை, கண்களை இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் நம்ம கிட்ட பேர் முதலாக இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை, எப்படி நான் ஒன்றுமே இல்லை, என்னால ஏதாவது ஆகும் என்று சொல்லது கூட இதெல்லாம் அவரு கொடுத்தார். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்போ நம்மளுடைய ஜீவியங்கள் இப்படியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் அழைத்த அழைப்பு, தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த அழைப்பின்படியே ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய பிளான், அவர் எதற்காக. நேற்று நான் ஊழியம் செய்த அந்த ஊத்துக்காடுன்ற இடத்துல ஒரு சகோதரி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆள் இல்லாதனால என்னை கூட கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. வேற இங்கிருந்து அனுப்புனாங்க, ஐயா மாதம் சம்பளம் கூட கொடுத்துட்றாங்க. எனக்கு முதலாளி அவர் தான், நீங்களாம் சம்பளம் கொடுக்கணும் மனுஷன் இல்லையா, நான் டைம் இருக்கும்போது வரேன், நான் ரொம்ப சம்பளம் கொடுக்குறேன்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் டைம் இருக்கும்போது வரேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா இதனால எனக்கு ஊழியமே செய்ய முடியல,
எதனால ஒரு சபை நடத்துகிறாங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் 30-40 பேர் இருக்குதுங்க, அவ்வளோ உற்சாகமாக கை தட்டி அப்படி ஆண்டவருடைய பாட்டு எல்லாம் பாருங்க, அவ்வளோ இன்பமாக இருக்கு. இவ்வளோதான் இடமே. நான் சொன்னேன், யார் சொன்ன அவனுக்கு ஊழியம் இங்கே அடங்கி இருக்குன்னு சொல்லி. இவங்களை நீ உருவாக்கினா எத்தனை ஆயிரத்தை உருவாக்குவது தெரியுமா? தேவன் அழைத்த தீர்மானத்தின்படி, அழைப்பின்படி நீ ஓட பிரயாசம். நீயா பிரயாசப்பட்டு இங்க ஓடுற அங்க ஓடுற உன்னை இன்னைக்கு தன்னை மிகைப்படுத்திக்க தான் ஊழியத்துக்கு ஓடுவான். நான் இங்க ஊழியம் செய்தேன், நான் ஒரிசால ஊழியம் செய்தேன், அங்க செய்தேன், இங்க செய்தேன், நான் செய்யுங்க, தப்பு இல்லை. உன் அழைப்பை தெரிந்து கொள். கிராம ஊழியம் செய், டிராக்ஸ் கொடுக்குற ஊழியம் செய், எல்லாம் செய். அந்த ஊழியத்தின் அழைப்பு என்ன தேவன் உனக்கு கொடுக்க, அந்த ஊழியத்துல நீ நில். அந்த டாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு மைக்கில் பேசுவாங்க, மைக்கை பிடிச்ச உடனே கொஞ்சம் 2 கொம்பு லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வருவாங்க, அப்புறம் ஒரு பாஸ்டர் பட்டம் சொல்கிறோம். இப்போதான் பட்டம் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்றோம். தேவனிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், எப்படி அழைத்தார், என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய சொன்னார், அவ்வளவுதான். நீங்க பாருங்க, இங்க இருந்து புறப்படுறவனா எல்லாத்தையும் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை சொல்றாரு, நீ கைக்கு எதுவுமே எடுத்துட்டு போகாத, ஒரு துணியும் ஒரு இதுவும் எடுத்துட்டு போடுறாரு. போய்கிட்டே போற வழியில பம்பு செட்ல துவைச்சு மாட்டிட்டு போய், என்ன வாழ்க்கை, அருமையான வாழ்க்கைங்க அது. அல்லேலூயா, அருமையான வாழ்க்கை. அப்ப நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? தேவனை அழைத்த அழைப்பின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. ஒருத்தர் தீமை செய்யறாங்கன்னா அது ஏதோ நன்மைக்கு நம்ம உருவாக்குறோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, பைபிள் வேலைகள்லாம் இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், உடனே பைபிளை எடுத்துகிட்டு சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க, எனக்கு அருமையான வேலை ஆண்டவர் கொடுத்தார், நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சு ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தாருனோ. அடுத்த வாரம் பெரிய வேலையை விட்டுற போகிறோம். ஏன்? ஒரே குடைச்சல். கொடுத்தது யாரு? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ அங்கே குடைச்சலை வச்சதும் அவர் தான். உனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை மாற்றுகிறதுக்காக தேவன் உனக்கு அந்த இடத்த கொடுக்குற. உனக்குள்ள இருக்கிறதே ஒரு பெருமை, உனக்குள்ள இருக்கிறதே ஒரு திருமிரு, உனக்குள்ள இருக்கிறதே ஒரு அகம்பாவம், உனக்குள்ள இருக்கிறதே நான் என்ற ஒரு கர்வம், இதெல்லாம் உடைக்க தான் உன்னை அங்கே இடத்துல சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்துகிறார். ஏனென்றால் உன்னை உடைத்து உருமாற்றுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? குயவன் கையிலே இருக்கும் களிமண்ணை போல நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை வணைந்து கொண்டு உருவாக்கி அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நினைவின்படி நம்மை நடத்துவார். நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படிதான் செய்வார். எல்லாரும் கண்களை போடுவோம். ஆண்டவரே உம்மை சோத்திருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீரப்பா, இந்த ஊழியத்தில் ஆண்டவரே வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, மார்க்க வேதங்கள் இருக்கக்கூடாது, ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் ஆண்டவரை அழைத்த அழைப்பின்படி, தீர்மானத்தின்படி ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய திட்டத்தின்படி வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய முகநாடி வேறுபடக்கூடாது, யாதொன்றுக்கும் நாங்கள் ஆசைப்படக்கூடாது, எதிலையும் நாங்கள் துணிகரமாக போகக்கூடாது. அந்த போராக கூட்டத்தாரை போல ஆண்டவரை மிஞ்சி நாங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரை அவருடைய முடிவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவரை இது நிமித்தம் ஆண்டவரை எங்களுக்கும் அப்படியாக நேரிடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே தேவரீரே, நீர் எங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் அதமாக்க ஆண்டவர் உங்களுடைய கோபம் எழும்பும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இனி அப்படிப்பட்ட சிந்தைகள் இராமல் ஆண்டவர் நற்சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறோம்ப்பா. எல்லாரும் முன்பாக ஆண்டவரை ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழித்திருந்தப்பா புத்தி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவரை உங்களுடைய அழைத்த அழைப்பின்படி ஆண்டவரை பொறுமையோடு நிதானத்தோடு ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற காலங்களில் ஊழியங்களில் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும். எங்களை மறைத்து நீரை வெளிப்பட வேண்டும். இந்த ஆண்டவரை ஜிகேஎம் காலனி நண்பர்கள் ஐக்கியம் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனையும் கிருபையும் விசுவாசத்தை வைராக்கியத்தை கொடுக்கபடியா ஜெபிக்கிறோம்.
இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளும் கட்டப்பட்டு போவதாக, பிரிந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேருவதாக. ஆண்டவரை எல்லா சகோதரர்களும் ஆண்டவரை ஐக்கியத்துக்குள்ள வந்து ஆண்டவரை மீண்டுமாக ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள் வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் பகை வேண்டாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் நடக்க ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருடைய ஆண்டவரே இருதய சிந்தைகள் எல்லாம் உம்மிடத்துல இருக்கிறதப்பா. ஆண்டவரே, குயவன் கையிலே இருக்கும் களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உடைத்து உருமாற்றம் அணைந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான துர்க்கிரியைகள் துர்ச்சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். வேரோடு வேறு அறுக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நல்ல கனி தரும் மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக படர்ந்து வளர எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி வருகிற 2021 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லத்தக்கது அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தை சுடர்களும் ஒளியை போல பிரகாசிக்க எங்களை நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரோ. ஒவ்வொரு பகுதியில கிருபைக்குள்ளே நடத்துங்கப்பா. தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து கொண்டு வருகிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அதற்காக உங்களுக்கு நன்றி. அதிகாலையில ஜெபங்களை ஆண்டவரே தொடர்ந்து செய்ய நீர் கொடுத்த கிருபைகளுக்காக சொல்கிறோம். கிருபைக்குள்ளே நடத்துங்க, பொறுப்படுப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரமத்தகப்பன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்று உரைத்திரே. நம்பி வந்தேனே உன் கிருபையில் நிலைத்திர. மலைகள் விலகியே போய் வீடினோ. மன்னவ மாறாதே உம் கிருபை இயேசுவே. உம் அளவில்லா கிருபை என்னை நாடோறும் நடத்தியதே. ஆமாண்டவரே, உங்களுடைய கிருபையிலே நாங்கள் எல்லாரும் நிற்க உதவி செய்யும். நீர் ஆசீர்வதியும். ஆமென். கர்த்தர் தாம் என் மனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஐயா